என்னம்மா நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்டிருக்குமோ? பிரைஸ் தி லார்ட். அம்மா, நான் தமிழ் பேசுறேம்மா. சொல்லுமா. ஜெனி கிட்ட கொஞ்சம் பேச முடியுமாமா? என்ன விஷயமாமா பேசணும்? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு அவ காலேஜுக்கு வரல. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான கிளாஸ் எடுத்தாங்க. அத பத்தி அவகிட்ட சொல்லணும்னு தாம்மா ஃபோன் பண்ணேன். ஜெனிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவளையும் கனடா கூட்டு போயிட்டு அங்கேயே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனால இனிமே அவளை காலேஜுக்கு அனுப்பலாமான்னு நாங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாலேம்மா. இப்போவும் என்னம்மா கெட்டு போச்சு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாராளமா படிக்கட்டும். அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை கனடாவிலேயே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்க படிக்கிறத விட அங்க படிக்கிறது இன்னும் மதிப்பா இருக்கும்ல. என்ன நான் சொல்றது? அம்மா, நான் ஜெனி கிட்ட இப்ப பேச முடியுமாமா? குடுக்குறேம்மா. நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவளுக்கு புத்திமதி சொல்லு. தோ பக்கத்துலதான் இருக்கா. குடுக்குறேன், பேசு. உன் ஃப்ரெண்டு தமிழ் பேசுறா. தமிழ்? ஜெனி, ஒண்ணும் இல்ல ஜெனி. நீ இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா? அதே என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணு. பேசு. உன் ஃப்ரெண்டு தமிழ் பேசுறா. ஜெனி, ஒண்ணும் இல்ல ஜெனி. நீ இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா? அதே என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணு. எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ். எனக்கு புரியுது ஜெனி. எது நடந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவளுக்கு கல்யாணத்துக்கு அட்வைஸ் பண்ணுமா. வேற ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. ஜெனி, எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா சொல்றத இப்போதைக்கு கேளு ஜெனி. அவங்க என்ன நமக்கு கெட்டதா பண்ணிடுவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவு எடுக்கணும், சரியா? சரி தமிழ். இனிமே அவ காலேஜுக்கு வருவான்னு உறுதியா சொல்ல முடியாது. நான் போனை வைக்கிறேன். இனிமே இந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். இல்லம்மா, அது